வணக்கம். கற்றல் காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காணொளியில நம்ம பார்க்க போற டாபிக் பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ் இன் பைத்தான். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வர நம்ம கற்றல் காணொளி சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் மறக்காம இந்த ஆரோ மார்க் பாயிண்ட் பண்ற ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு செக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆபரேட்டர் பிட்வைஸ் ஆபரேட்டர். பிட்வைஸ் ஆபரேட்டர் அப்படின்னா என்னன்னா பைனரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்றதே இந்த பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ் தான். பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னா அப்போ நம்ம பைனரி வேல்யூஸ் தான் வந்து நம்ம கொடுக்கணுமா இன்புட்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்லை, நம்ம வந்து இன்டிஜர் வேல்யூ தான் இன்புட்டா கொடுப்போம். பிட்வைஸ் ஆபரேட்டர் வந்து என்ன பண்ணும்னா உங்களுடைய இன்டிஜர் வேல்யூவை ஃபர்ஸ்ட் பைனரியா கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த பைனரியில இருக்க ஒவ்வொரு பிட் பை பிட்டா ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு மறுபடியும் டெசிமல் ஃபார்மேட்ல ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதான் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டரோட வேலை. ஸோ நீங்கள் இது ஒரு 3 ஸ்டெப்ஸாக எடுத்துக்கோங்க. பிட்வைஸ் ஆப்ரேட்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நீங்கள் கொடுக்குற இன்டிஜர் வேல்யூவை பிட்வைஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், பைனரி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிடும். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பைனரி வேல்யூ கிடைச்சிருக்குல அதில் இருக்க ஒவ்வொரு பிட் பை பிட்டாக எடுத்து அதில் நீங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ரேஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து மறுபடியும் டெசிமல் ஃபார்மேட்லேயே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி அவுட்புட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டில்டு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிட்வைஸ் நாட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பிட்வைஸ் அண்ட், பிட்வைஸ் ஆர், பிட்வைஸ் எக்ஸ்ஆர், பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் பிட்வைஸ் ரைட் ஷிஃப்ட். இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல பிட்வைஸ் நாட், இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மிச்சம் இருக்க 5 வந்து பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் உள்ள பிட்வைஸ் நாட்டை வந்து யூனரி ஆப்ரேட்டர்னு சொல்றோம்னா அதில் வந்து ஒன்லி ஒன் ஆப்ரண்ட் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால அது வந்து யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஒவ்வொரு ஆப்ரேட்டரையுமே வந்து ப்ரீஃபாகவே பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் பிட்வைஸ் அண்ட். பிட்வைஸ் அண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் எப்படின்னு சொல்கிறேன், அது எப்படி பர்ஃபார்ம் ஆகுதுன்னு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களில் சில பேருக்கு தோணலாம் இந்த பிட்வைஸ் அண்டுக்கும் நம்மளுடைய லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் யூஸ் பண்ண அண்டுக்கும் வந்துட்டு ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் இருக்கிற அண்ட் ஆப்ரேஷன் வந்து என்ன பண்ணால் 2 கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் பிட்வைஸ் அண்ட் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய 2 வேல்யூஸோட பைனரி வேல்யூஸ் எடுத்து அண்ட் தென் அதில் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்து டெசிமல் ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ வந்து நம்ம பிட்வைஸ் அண்டை பற்றி பார்ப்போம். பாருங்க 3 பிட்வைஸ் அண்ட் 4. பிட்வைஸ் அண்டுக்கு நம்ம என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஆம்பர்சன் சிம்பிள் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்மளுடைய பிட்வைஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், நம்மளுடைய இன்டிஜர் வேல்யூவை பைனரி வேல்யூவை ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணும். அப்போது பாருங்கள் 3யோட பைனரி வேல்யூ என்ன 0011. நான் 4 பிட்டாக எடுத்திருக்கேன் வேல்யூஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு 4ஓட பைனரி வேல்யூ 0100. இப்போ வந்து அண்ட் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னா 2 வேல்யூஸும் எப்படி இருக்கணும், ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணிவிடும். செகண்ட் ஸ்டெப் நான் என்ன சொன்னேன், பிட் பை பிட்டாக ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ரைட் மோஸ்ட் இருக்குல்ல அது என்ன சொல்லுவாங்கன்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடில் லாஸ்ட்டாக இருக்குது வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் MSB அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாருங்கள் இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது, கீழே என்ன இருக்குது 0 இருக்குது. அப்போது 1 வந்து ட்ரூவாக இருக்குது, 0 வந்து ஃபால்ஸ், அப்படி தானே? அப்போ நான் என்ன சொன்னேன், அண்டு என்ன பண்ணும் 2மே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ நமக்கு ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், அப்போது ஃபால்ஸ், அப்போ 0 ட்ரூ ஃபால்ஸ், அப்போது அவுட்புட்டும் ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, அப்போ அவுட்புட் ஃபால்ஸ், 0 ஃபால்ஸ் ஃபால்ஸ், அப்போ அவுட்புட் ஃபால்ஸ், 0. ஸோ நமக்கு இப்போது ஒரு பைனரி வேல்யூ கிடச்சிருச்சு. இந்த பைனரி வேல்யூவோட டெசிமல் வேல்யூ என்ன, எல்லாமே 0 இருக்குது. அப்போது டெசிமல் வேல்யூவும் 0 தான். அப்போது 3 and 4 நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், 4 வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்க 3 and
4, அவுட்புட் 0. ஸோ இப்போ வந்து எப்படி பிட்வைஸ் அண்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிட்வைஸ் ஆர். பிட்வைஸ் ஆர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிட்வைஸ் ஆருக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்னா இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம், 3 or 4. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் பிட்வைஸ் ஆப்ரேட்டர், நம்மளோட வேல்யூ வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணும், 3ஓட பைனரி அண்ட் 4ஓட பைனரி. அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன, பிட் பை பிட்டாக வேல்யூ வந்து ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ என்னோட வேல்யூ இருக்கேன். பிட்வைஸ் ஆர் என்ன பண்ணோம்னா, ரெண்டு வேல்யூஸில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். பாருங்கள், இங்கே 1 வந்து அப்போ ட்ரூ, நம்ம 1னா ட்ரூன்னு வச்சுக்கலாம், 0னா ஃபால்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது, அப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், ட்ரூ கிடைக்கும். ட்ரூ ஃபால்ஸ், அப்போ அவுட்புட் ட்ரூ. ஏதாச்சும் ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ தான். இங்கே ஃபால்ஸ் ட்ரூ, கீழே ட்ரூ இருக்கிறதுனால ட்ரூ. ஃபால்ஸ் ஃபால்ஸ், அப்போ அவுட்புட் ஃபால்ஸ். ஸோ 0. இப்போது 0 1 1 இதோட டெசிமல் வேல்யூ என்ன, 7. அப்போது நம்ம 3 பிட்வைஸ் ஆர் 4 பண்ணால் நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், 7 வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, 3 பிட்வைஸ் ஆர் 4 அவுட்புட் பாருங்க 7. ஸோ இப்போ பிட்வைஸ் ஆரும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிட்வைஸ் எக்ஸார். பிட்வைஸ் எக்ஸார் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, 3 XOR 4. எக்ஸாருக்கு வந்து இந்த கேப் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பைனரி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறோம் 3 and 4. எக்ஸார் என்ன பண்ணுன்னா, ரெண்டு பிட்டுமே வந்து சேமாக இருந்தால் 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1. அவ்வளோதான் வந்து எக்ஸாரோட வேலை. அப்போது பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது, கீழே 0 இருக்குது. அப்போ ரெண்டு பிட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன சொன்னால், நமக்கு அவுட்புட் வந்து 1 ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். சேமாக இருந்தால் ஃபால்ஸ், 0 வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போது 1 0 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ அவுட்புட் 1. 0 1 ரெண்டு பிட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ அவுட்புட் 1. 0 0 ரெண்டு பிட்டும் சேமாக இருக்குது, அப்போது அவுட்புட் 0. சேமாக இருந்தால் 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 0 1 1. 0 1 1ஓட டெசிமல் வேல்யூ என்ன, 7. அப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், 3 XOR 4ஓட அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும்னா 7 வந்து கிடைக்கும். இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். 3 XOR 4 பாருங்க, அவுட்புட் 7 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பிட்வைஸ் நாட். பிட்வைஸ் நாட் வந்து எப்படி ஒர்க் ஆகுனா, பிட்வைஸ் நாட் வந்து ஒரு யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொன்னேன், ஏன்னா ஒன்லி ஒன் ஆப்ரண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது பிட்வைஸ் நாட்டுக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், டில்டு சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரே ஒரு ஆப்ரண்ட், என்னோட வேல்யூ வந்து நான் 3 வந்து கொடுத்துருக்கேன். த்ரீயோட டெசிமல் வேல்யூ பைனரி வேல்யூ என்ன, 00 11. இந்த பிட்வைஸ் நாட் வந்து எப்படி ஒர்க் ஆகணும், ஈஸி ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா, மைனஸ் ஆஃப் உங்களுடைய வேல்யூ, நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ. இப்போ நான் வந்து 3 கொடுத்தனால 3 + 1, அப்போது நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், -4. அப்போ அந்த -4 தான் நம்மளுடைய அவுட்புட்டு. இல்லைன்னா வந்து நீங்கள் இப்படி கூட பார்க்கலாம், மைனஸ் ஆஃப் உங்களுடைய 3யோட பைனரி வேல்யூ என்ன, 00 11 + 1. ஸோ 00 11 கூட நீங்கள் 1 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 + 1 என்ன, 10. ஸோ இங்கே 0, ரிமைனிங் 1 வந்து இங்கே வந்துடும். 1 + 1 10. அப்போ இங்கே மறுபடியும் 0, இங்கே 1 வரும். கீழே இந்த நம்பர்லாம் நல்ல 1 0 அப்படியே வரும். ஸோ 0 1 00 வந்து என்ன வேல்யூ, 4. அப்போ ஆல்ரெடி வெளியே ஒரு மைனஸ் இருக்கனால நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், -4 கிடைக்கும். இதுவே நீங்கள் மைனஸில் இங்கே வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து ப்ளஸில் கிடைக்கும். ஏன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகி அவுட்புட் வந்து ப்ளஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். பிட்வைஸ் நாட் ஆஃப் 3 பாருங்கள், நமக்கு அவுட்புட் -4 வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது பிட்வைஸ் நாட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட். பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். 4 லெஃப்ட் ஷிஃப்ட் 2. 4 வந்து 2 டைம்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண நான் சொல்லியிருக்கேன். நான் இங்கே 4ஓட வேல்யூ வந்து 8 பிட்டில் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இதான் நம்மளுடைய 4ஓட பைனரி வேல்யூ 8 பிட்டில்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அப்போ லெஃப்ட்னா என்ன ஆகும்னா இந்த 0 வந்து இங்கே வந்துடும், இந்த 0 இங்கே வந்துடும், இந்த 1 இங்கே வந்துடும், இந்த 0 இங்கே போயிடும், இந்த 0 இங்கே போயிடும், இந்த 0 இங்கே போயிடும், இந்த 0 இங்கே போயிடும், இந்த 0 என்ன ஆகிடும், அப்படியே வெளியே போயிடும். ஸோ ஒரு வாட்டி ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஆனால் நம்மளுடைய கொஸ்டின் வந்து 2 வாட்டி ஷிஃப்ட் பண்ணணும் லெஃப்ட் ஷிஃப்ட். ஸோ செகண்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் அப்போ என்ன ஆகும், மறுபடியும் இந்த வேல்யூ வந்து ஒரு ஷிஃப்ட், இந்த 0 இங்கே வந்துடும், இந்த 0 இங்கே வந்துடும், இந்த 1 இங்கே வந்துடும், இந்த 0 இங்கே வந்துடும். ஸோ இந்த லாஸ்ட்டாக இருக்க 0 போயிடும். அப்போது 2 லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அப்போ இதுதான் நம்மளுடைய வேல்யூ. ஸோ பாருங்கள் 0 0 0 1 0 0. ஸோ நம்மளுடைய 8 பிட்டில் தான் நம்ம வேல்யூ வந்து நம்ம கொண்டு வரணும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து 2 0 வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த வேல்யூவோட டெசிமல் வேல்யூ என்ன, 16. ஏன்னா 2 பவர் 4ஓட வேல்யூ வந்து 16. அப்போது நம்ம 4 வந்து 2 டைம்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணால் நம்மளோட அவுட்புட் என்ன கிடைக்கும், 16 வந்து கிடைக்கும். இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். 4 லெஃப்ட் ஷிஃப்ட் 2 பாருங்க, அவுட்புட் வந்து 16 வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிட்வைஸ் ரைட் ஷிஃப்ட். ஸோ ரைட் ஷிஃப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா. 4 ரைட் ஷிஃப்ட் 2. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும், பிட்வைஸ் ஆப்ரேட்டர் 4ஓட வேல்யூ வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணும். நான் 8 பிட்டில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ 2 ரைட் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ரைட் ஷிஃப்ட் பாருங்கள், ரைட்னா இப்படி போகும். ஸோ இந்த 0 இங்கே போயிடும், இந்த 0 இங்கே போயிடும், இந்த 0 இங்கே போயிடும், இந்த 0 இங்கே போயிடும், இந்த 0 இந்த 1 இந்த 0. ஸோ இந்த லாஸ்ட்டாக இருக்க இந்த LSB வந்து போயிடும், வெளியே போயிடும். ஸோ செகண்ட் ரைட் ஷிஃப்ட் மறுபடியும் இந்த 0 இங்கே வந்துடும், ஒரு பிட் வந்து தள்ளி போயிடும். அப்போது கடைசியாக இருக்க இந்த 0 வந்து போயிடும். அப்போ அதனால இங்கே 1 வந்துருக்கு. இப்போ நம்மளோட இப்போ 2 ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அப்போ நம்மளோட அவுட்புட் 1 0 0 0 0. இங்கே 2 0 போட்டோம். இங்கே 8 பிட்டில் நமக்கு வேல்யூ வரும். அதனால் இங்கே நான் முன்னாடி 2 0 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது நம்மளுடைய பைனரி வேல்யூ வந்து என்ன கிடச்சிருக்கு, 1 0 0 4 0 3 0 1 வந்து கிடச்சிருக்கு. அப்போ இதோட ஈக்குவலண்ட் டெசிமல் வேல்யூ என்ன, 1. ஏன்னா இங்கே 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு, மற்ற எல்லா பிட்டுமே 0வாக இருக்குது. அப்போ இதோட டெசிமல் வேல்யூ வந்து 1. அப்போது 4 ரைட் ஷிஃப்ட் 2 வந்து நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், 1 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை வாட்டி நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணுமோ அத்தனை வாட்டி உங்களுடைய பிட்டை வந்து ரைட் ஆர் லெஃப்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து உங்களுக்கு நீங்கள் இங்கே பார்க்கும்போது இது நம்ம 2 ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ இதான் நம்மளுடைய அவுட்புட்டு. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நான் எதுவும் ஆட் சப்ராக்ட் ஏதாவது பண்ணியிருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ அந்த இதை தான் வந்து நான் தனியாக உங்களுக்கு காமிக்கணும்னு இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இங்கே நம்மளுடைய 8 பிட்னால நான் இங்கே வந்து 2 0 வந்து கடைசியாக ஆட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 4 ரைட் ஷிஃப்ட் 2 அவுட்புட் பாருங்கள், 1 வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அப்போது கண்டிப்பாக இப்போ எல்லாருமே வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பற்றி கிளியராக இருப்பீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு டாபிக் பற்றி புதுசாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.